வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் உட்காந்தோம். இன்றைக்கி ஒரு சந்தோஷம் தான். என்ன சந்தோஷம் தான், மழை நின்று போச்சு. 2 நாளாக வயிற்றில் நெருப்பு கட்டியிருந்தேன். ஐயோ, மழை இப்படி பெய்யுது, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுமே, தம்பியை தூக்கி சேரில் உட்கார வைக்கணுமே, கட்டில் உட்கார வைக்கணுமே. தூக்கி உட்கார வைக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஒய்ஃபும் கூட தூக்கி உட்கார வச்சிரும். அவனுக்கு தூக்குறப்போ அவனால் தாங்க முடியாத வலி வலிக்கும். ஏன்னா ஒரு ஆள் ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சிட்டு கால் வலிக்குமா வலிக்காதா? இந்த காலை இடுப்பெல்லாம். என் தம்பி கிட்டத்தட்ட 50 வருஷம் உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்துனே தான் இருக்கான். படுக்கிறதுக்கு கொஞ்சம் உட்கார தான் ஜாஸ்தி. டக்குன்னு தூக்குறப்போ அவனுக்கு வந்து பெயின் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அதே மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சேன், சுரீன்னு வெயிலச்சுது. அப்பாடா, தப்பிச்சேன்டா, கோவிந்தா கோவிந்தா. ஒரு பெருமாள் ஒரு மொட்டையை போட்டிருந்தான்னு நினச்சிக்கிறேன் நான். ஆக்சுவலாக உண்மை தான். நாளன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் திருப்பதி போகிறோம். நான், ஒய்ஃபு, பையன், மருமக, பேரன், எங்கள் ஒய்ஃபுடைய அம்மா, அதே மாதிரி மருமகளுடைய அம்மா, அப்பா, அவங்களுடைய தம்பி, இவ்வளோ பேர் திருப்பதி போகிறோம். எதுக்குன்னா என்னுடைய பேரனுக்கு காது குட்டி மொட்டை அடிக்க போகிறோம். இங்கே குலதெய்வம் வந்து வெங்கடேச பெருமாள். ஸோ திருப்பதியில் வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடித்து காது குத்த போகிறேன் பேரனுக்கு. என்னுடைய விக்கி, என் பையன், அவனுக்கும் திருப்பதியில் தான் மொட்டை அடிச்சு காது குத்துறோம். காது குத்து மொட்டை அடித்தோம். ஸோ அது அப்படியே கண்டினியூஷன் ஆகுது. ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் வந்து வேன் புக் பண்ணியிருக்கோம். காலைல ஒரு 6 மணிக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அவங்களே டிஃபனு, அவங்களே சாப்பாடு, அவங்களே ஈவினிங் டின்னர் வாங்கி வந்து வீட்டில் வந்து விட்ருவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 3500 நினைக்கிறேன். இந்த திருப்பதி தேவஸ்தானம் பக்கத்தில் பாலாஜி ட்ராவல்ஸ் எதுவும் ஒன்று இருக்குது, அங்கே தான் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி எப்படா தம்பியை பார்த்ததுன்னு நினச்சிருந்தேன். நான் நம்ம தம்பி பாலாஜி வந்து திருவத்தூரில் இருக்கார், அவன் வந்து பார்த்துக்கிறான்ட்டான். அவங்க ஒய்ஃபு மதுமிதா, அவங்களும் என் கூட திருப்பதி வராங்க. ஸோ ஒரு ஃபேமிலியாக திருப்பதி போகிறோம் பெருமாளை கும்பிட்றதுக்கு. ஒரு வேண்டுதல். நான் கூட அந்த பிக்ஷைன்னா அது என்னமோ சொன்னாங்களே, பிச்சை கிடையாது, பிக்ஷை. அந்த சொம்பில் வந்து வீடியோடாக போயிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு போட்டோம், காசு போடுவாங்க, அரிசி போடுவாங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் நான். என்னுடைய காசு அதில் போட்டு, சூரியன் காசு போட்டிருக்கேன், எல்லாம் காசு சேர்ந்து வச்சு வேண்டுதல். அதை எடுத்து உண்டியில் போட்டு என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றணும். ஸோ வெள்ளிக்கிழமை நாங்கள் போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கோசம் நாங்கள் வேண்டிக்கிறோம், எங்களுக்கோசம் நீங்கள் வேண்டிங்க. எல்லாம் நல்லா இருக்குன்னா தான் போதும். எனக்கு ஒன்று அப்பாசை, சப்போஸ் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சிங்களேன், சூரியன் நல்லா இருக்கணும் மட்டும், அது மட்டும் வேண்டிங்க போதும். சூரியன் நல்லா இருக்கணும், அவன் நடக்கக்கூட வேண்டாம், இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும், அது கொஞ்சம் வேண்டிக்குங்க ப்ளீஸ். ஓகே, அதான், வேறு எந்த ஆசையும் கிடையாது. எனக்கு ஒய்ஃபுக்கெல்லாம் நாங்கள் வேண்டிப்போம், எல்லாம் செஞ்சுப்போம். என் தம்பிக்கு கூட்டு பிரார்த்தனை வெல்லுன்னுவாங்க. என் தம்பிக்கோசம் நான் நல்லா இருக்கணும் சொல்லி வேண்டிங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஞாபகம் வந்தால் போதும், சூரியகுமார் நல்லா இருக்கணும், அப்படி நீங்கள் வேண்டிங்கன்னா போதும். தேங்க்யூ, நன்றி. இப்போது நான் மருமகெல்லாம் மொட்டை அடிக்க போகிறோம். எல்லாமே மொட்டை. அதுக்கோசம் ஒரு வெளியே போயிட்டு கேப் வாங்கிட்டு போகிறோம். அப்படியே ஜாலியாக போயிட்டு வந்துடலாம்.